திமுக பத்தி விமர்சனம் பண்ணா நீங்களுமே ஆமா அவங்க பண்றது தப்பு தான் சொல்லி எதிர்த்து எதிர்த்து பேசுறீங்க. இப்போ சொல்ற மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட அது உங்களுக்கு எதிரா அமையாதா? திமுக எதிர்த்து நீங்க பேசுறீங்களே, அதனால கேட்கிறேன். நெறியாளர் அவர்களே, சரியான கேள்வி இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சரிங்களா? அந்த கேள்வியின் மூலமாக நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் வந்து சும்மா திமுகவை குண்டக்க மண்டக்க இந்த ஆது வர்ஜுனம் பேசின மாதிரியோ மற்ற எவனும் பேசுமே நம்ம பேசலை. நம்ம எங்கள் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைனா கேட்பேன். கேட்கறதுக்கு தான் நான் கட்சி நடத்துகிறேன். புரியுதா? கட்சி விடுதலை செய்து நடத்துறது யாருக்குன்னா, ஒடுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், பின்தங்கியவன், சிறுபான்மை மக்கள் எல்லாரும் குரல் கொடுக்கறதுக்கு தான் விடுதலை சிறுத்தைகள். அதில் தான் எனக்கு வந்து சங்கத்தமிழனுக்கு இளைஞரணி செயலர் டைட்டில். அப்போ நாங்கள் வந்து சிறுத்தைனா சீரனு, சிறுத்தைனா தூக்கிக்கிட்டு இருந்தால் நாங்கள் பசியோட தான் எனக்கு கிடக்கணும், பட்டினியாக தான் கிடக்கணும். சிறுத்தைனா என்ன செய்யணும்? சீரன். அது இளைஞருத்தைனா ரொம்ப சீரன். அதைத்தான் இதுவரை செஞ்சுருக்கோம். யாரையும் நாங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசலை. எங்களுக்கு நீங்கள் வந்து சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை. எங்கள் மக்களுடைய குரல் கேட்கல, குரலை வந்து நெருக்கிறீங்க. இன்றைக்கி நான் ஒன்று கேட்குறேங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், நியாயமான கேள்வி கேட்குறேன். இதுக்கு யாரும் பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு பையனை வந்து கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில் கொண்டு விட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுக்கு எவனாவது அமைச்சர் போயிருக்கிறானா? இல்லையே. அப்புறம் என்ன நொல்லை என்கிட்ட அப்புறம் என்ன கேள்வி? இதெல்லாம் கேள்வி கேட்குறதே என் வேலை. சீட்டும் கேட்பேன். புரியுதா? அப்போ சீட்டுக்கு நீங்களும் வேலை பார்க்கணும். திமுகவும் கடமைங்க. நீங்க வேலை பார்த்ததே நாங்க வேலை பார்ப்போம். எங்க ஓட்டு நீங்க திமுக வேற மாதிரி பேசினா தானே உங்களுக்கு பேசுவாங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு, உங்க ஓட்டு எங்களுக்கு. ரைட்டா? யாரையும் சார்ந்துலாம் இல்லை, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கிறேன்.